புறாக்கெலாம் சாப்பாடு வச்சோம் அப்படின்னா லைட்டாக தலை தெரிஞ்சாலே வந்து சாப்பிடாது. இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிட்டே இருக்கும். இல்லைனா பில்டிங்கில் அங்கே நின்றுட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பைய இறங்கி கீழே இறங்கி வந்து சாப்பிடும். நான் வேறு ட்ரைபாடை கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பயந்துட்டு கீழே வர மாட்டேன்ருச்சு. எப்படியோ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஊர்லேருந்து வரையினா குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் வரும்போது நான் வந்து தான் செய்வேன். அவங்கள பண்ண சொன்னால் நான் எப்படியாவது சொதப்பிடுவேன் அப்படிம்பாங்க. நான் பின்னாடி ரெசிபி போட்டிருப்பாங்க, நாங்கள் ரீட் பண்ணி பார்த்து செய்யுங்கம்மான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது எப்படியும் எனக்கு சிரப்பில் மிக்ஸ் ஆயிடுது, உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே வந்து குலோப் ஜாமுன்லாம் பண்ணணுன்னா டைம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் ப்ராப்பராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மெதுவாக தான் பிசைஞ்சிக்கணும். பூரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. பிரேக் இல்லாமல் உருட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை மாதிரி சிரப் கொஞ்சம் வார்மாகவே இருக்கணும். அப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன்.